ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நான் வளர்க்குற இந்த ஃப்ளவரான் ஃபிஷ்ஷுக்கு வந்து இறால் ஃபீட் பண்ண போகிறேன். நான் ஒரு ஃப்ளவரான் வாங்கியிருக்கேன், 3 இன்ச்சஸில் வாங்கினேன். இப்போ அந்த ஃப்ளவரான் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த ஃபீட் கொடுக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் இதில் ப்ரோட்டீன்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இது ஃபஸ்ட் டைம் நான் கொடுக்க போகிறேன். நான் இந்த ஃபீடிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா சின்ன மீனுங்கிறதுனால அப்போ தான் அது வந்து சாப்பிடும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம பெருசாக கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது சாப்பிட முடியாமல் தொண்டையில் அடைச்சிக்கும். இப்போ பாருங்கள், ஃபீடிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஃபிஷ் கூட இந்த மாதிரி விளையாடுங்க. அப்போ தான் வந்து அதுக்கு ஃபுட்டு கொடுக்கும்போது நல்லா ஹாப்பியாக சாப்பிடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பீஸ் போடுறேன். அந்த பீஸ் எவ்வளோ ஹாப்பியாக சாப்பிடுது பாருங்கள். அங்கே பாருங்கள், எப்பவுமே ஃபுட்டு போட்டவுடனே ஃபிஷ்ஷை வந்து டக்குன்னு சாப்பிட்டதுன்னு சொன்னால் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது நான் பில்லட்ஸ் மறுநாள் எடுத்த வீடியோ இது. இப்போ பில்லட்ஸ் போடுறேன், அதுவும் எவ்வளோ ஹாப்பியாக சாப்பிடுது பாருங்கள். எப்பயுமே ஃபிஷ்ஷுக்கு வந்து ஓவர் ஃபீடிங் கொடுக்கக்கூடாது. ஃப்ளவரான் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவர் ஃபீடிங் கொடுத்தோம்னு சொன்னால் அது வந்து சீக்கிரமே லைஃப் கம்மியாகிடும் அதுக்கு. அதனால் நான் என்னோடய ஃப்ளவரானுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை, அதிகபட்சம் 2 தடவை அவ்வளோதான் நான் ஃபீடிங் கொடுப்பேன். அப்படி கொடுத்தா தான் ஃப்ளவரான் ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃபிஷ் வாங்கி நான் 1 மந்த் ஆகுது. இப்போ 3 இன்ச்சஸில் வாங்கினேன். இப்போ ஒரு 4 இன்ச்சஸில்